அண்ணன் திருமாவளவனுக்கு நான் சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு உங்களுக்கு எதிராக நாங்கள் ஒரு காலம் இருக்க மாட்டோம்னா. உங்களுக்கு எதிராக நாங்க இருக்கணும். எங்களுடைய குரல் அடிப்படை உரிமையான ரிசர்வேஷன் மூலமாக எங்களுக்கு நீங்கள் ஒதுக்கிய எம்எல்ஏ சீட்டுகள், எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் ஒரு நாளும் தலித் மக்களுடைய பிரச்சனை பற்றி பேசவே இல்லை. ஆனால் அவர்களை முதல்ல வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணி அவங்க எல்லாருமே வந்து நீங்க வந்து எம்எல்ஏ எம்பில இருந்து நீக்குங்க அப்படின்றது வந்து நாங்க இங்க கோரிக்கை. எல்லாரும் ஒன்று சேர்ந்து நிற்போம். நமக்குள்ள கட்சிகள் வேறுபட்டு இருக்கலாம், நமக்குள்ள வந்து கொள்கை வேறுபட்டு இருக்கலாம், ஆனால் நம்முடைய மக்கள் பிரச்சனையா இருக்கிறப்ப, பாதிக்கப்பட்டப்ப நம்ம எல்லாரும் ஒன்று சேர வேண்டிய தேவை உரமா இருக்கிறாங்க. இங்க நீ டிஎம்கேல இருக்கிறதுனால மேயர் கிடையாதுமா. ரிசர்வேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையினால் நீங்கள் மேயராக்கப்பட்டிருக்கிறீர்கள். கயல்விழி செல்வராஜ் நீங்க வந்து ஏன் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சரா மாறினீங்கன்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ரிசர்வேஷன் ஓகே, டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் வாங்கி கொடுத்த ரிசர்வேஷன் என்கிற சட்டத்தின் அடிப்படையில் நீங்க எல்லாம் மாறி இருக்கிறீங்க. எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கிறீங்க, எத்தனை எம்பிக்கள் இருக்கிறீங்க. ஏன் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் சாவு உங்களால வந்து பார்க்க முடியும்? அப்படி என்ன பயம் உங்களுக்கு? நீங்க எல்லாம் ஒண்ணு தெரியல முடியாதா? நான் கேட்கிறேன், நான் எப்ப இந்த பயத்திலிருந்து விடுபட போறீங்க? உங்களுடைய கட்சி உங்களை கட்டுப்படுத்துதா? நீங்க தலித்துகளுக்கு ஆதரவா பேசக்கூடாதா? தலித்துகளுக்கு ஆதரவா போராடக்கூடாதா? அப்புறம் எதுக்கு நீங்க ரிசர்வேஷன்ல நின்று ஜெயிக்கணும்? புரியல எனக்கு. புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றாரு, இந்த தனித்தகுதி மூலமாக இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் அரசியல் ஒரு அடிமைகளை தான் உருவாக்க போகிறது அப்படின்னு சொன்னாரு. சோ எத்தனை காலம் இன்னும் அடிமைகளா இருக்க போறீங்க? தலித் எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் எப்ப நீங்க மக்களுக்காக வந்து பேச போறீங்க? எந்த பிரச்சனையில நீங்க மக்களுக்கு எதிராக ஆதரவா வந்து நின்னுங்க? நீங்க வேங்கவேல் பிரச்சனைக்கு நீங்க வந்தீங்களா? இல்ல எத்தனை ஆணவ படுகொலைக்கு நடக்குது? எவ்வளவு பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்குது. தலித் மக்கள் எவ்வளவு இந்த 3 ஆண்டுகள் மட்டும் இல்லாம கடந்த எத்தனை ஆண்டுகளாக ஏடிஎம்கே இருக்கிறப்ப இதே பிரச்சனை, டிஎம்கே இருக்கிறப்ப இதே பிரச்சனை. ஸோ நம்முடைய பிரச்சனைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கிறோம். ஆனால் இந்த பிரச்சனைகளை இந்த மக்களுடைய பலனின்படி, ரிசர்வேஷன் பலனின்படி வெற்றி பெற்ற எம்பி எம்எல்ஏக்கள் உங்களுக்கு ஒரு நாள் அது ஒரு செகண்டாவது நீங்கள் எந்த விதியின் அடிப்படையில், எந்த தத்துவத்தின் அடிப்படையில், எந்த வாய்ப்பின் அடிப்படையில் நீங்கள் எம்எல்ஏ ஆகுனீங்க, எம்பி ஆயிருக்கீங்கன்னு சொல்லி யோசிச்சிருந்தீங்களா? இந்த மக்களுக்காக நீங்கள் பேசியிருக்க மாட்டீங்களா? ஏன் பேசல? நீங்க எப்ப பேச போறீங்க? அப்ப பேசலன்னா தயவு செஞ்சு நீங்க இந்த எம்எல்ஏ எம்பி பதவிகளை ரிசைன் பண்ணிட்டு போயிடுங்க நான் சொல்றேன். இது ரொம்ப நியாயமான கோரிக்கை, ரொம்ப ஆதங்கமான கோரிக்கை. நான் ஏன் வந்து இங்க பேசிட்டு இருக்கணும்? சோ இதுதான். அப்போ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அப்போ அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு. இந்த அதிகாரம் ரிசர்வேஷன் கோட்டாவால உங்களுக்கு வந்திருக்கு. அந்த ரிசர்வேஷன் கோட்டாவை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் உங்கள் சுகமாக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நம்ம மக்கள் பாதிக்கப்படுகிறப்போ, நம்முடைய தலைவர் வெற்றி கொள்ளப்போ உங்களால் வந்து பார்க்க கூட முடியல, அதுக்காக பேச முடியல, ஒரு சின்ன அறிக்கை கூட கொடுக்க முடியலன்னா நீங்கள் அடிமைகளா? அடிமைகள் இல்லையா? சோ நாங்க அடிமைகள் கிடையாது. ஓகே, நான் உங்களுக்கு பயப்பட வேண்டியது கிடையாது, எங்களுக்கு பயம் கிடையாது. நாங்கள் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் பிள்ளைகள். நாங்கள் பயம் இல்லாமல் பேசுவோம், பயம் இல்லாமல் வாதாடுவோம், பயம் இல்லாமல் சேருவோம், பயம் இல்லாமல் இருப்போம். எங்களுக்கு ஒரு காலம் நாங்கள் வன்முறை நோக்கி நாங்கள் நகர மாட்டோம். ஆனால் சட்டத்தின் வழிபடி, ஓட்டின் வழிபடி எங்களுடைய வலிமையை உங்களுக்கு உணர்த்துவோம் அப்படின்றது தான் எங்களுடைய எச்சரிக்கை. ஸோ அதுதான். அதனால் வந்து திடீர்னு வந்து நம்ம ஏதாவது ஒன்று பேசினாலே வந்து உடனே ஒரு கதை ஒன்று கட்டி இப்படி ஒன்று பண்ணோம் அப்படி ஒன்று பண்ணோன்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன்களே நமக்கு எதிராக நிறுத்துறது இதெல்லாம் ரொம்ப கடுமை, ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குது. அப்படியெல்லாம் கிடையாது. எங்களுடைய குரல் நீங்க. உங்களை நாங்கள் ஒரு காலம் விட்டுவிட மாட்டோம், உங்களை ஒரு காலம் நாங்கள் விட்டுவிட மாட்டோம். உங்க கூட தான் நிற்போம். ஒவ்வொரு அண்ணனுக்கும் சொல்றேன். ஆம்ஸ்ட்ராங் அண்ணா, பகுஜன் சமாஜ் கட்சி அதுதான் பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த ஆம்ஸ்ட்ராங் அண்ணன். நான் ஒரு நீளம் பண்பாட்டு மையம் சொன்ன ஆரம்பிக்கிறேன் வச்சுக்க, அண்ணன் என்னைக்காவது கூப்பிட்டு என்ன கேட்டிருக்கேன், நீ ஏன்ப்பா புதுசா ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிறேன்னு? கேட்கவே இல்லை. நிறைய பேர் போயிட்டு அண்ணங்கிட்ட போயிட்டு என்ன கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் என்ன சொன்னா தெரியுமா? எதுவுமே சொல்ல, தம்பி இருக்கட்டும், தம்பி பண்ணிட்டோம். அப்படிதான் எல்லா இயக்கங்களும்
நமக்கு நிறைய தலைமைகள் தேவைப்படுது, நிறைய இடங்களில் வேலை செய்ய வேண்டியது இருக்குது, அவ்வளவு வேலை நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. சும்மா ஒரு குரலாக வந்து ஒரு இடத்துல அப்படி நின்று நம்மளால் முடியாது. பல வாய்ஸஸ், பல டிஃப்ரெண்ட் வாய்ஸஸ். இந்த வாய்ஸ் எல்லாமே எங்கே போய் நிற்குதுன்னா அதிகாரத்துக்கு எதிராக போய் நிற்குது. அதிகாரத்துக்கு எதிராக போகிறப்ப நம்ம எல்லாரும் ஒன்று சேர வேண்டிய தேவை இருக்குது. அதனால் ஒரு காலத்திலும் வந்து அண்ணன் கவலைப்படுற மாதிரி வந்து நாங்கள் அப்படி விட்டுற மாட்டோம். உண்மையிலேயே சொல்கிறேன், நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து நிற்போம். நமக்குள்ள கட்சிகள் வேறுபட்டு இருக்கலாம், நமக்குள்ள வந்து கொள்கை வேறுபட்டு இருக்கலாம், ஆனால் நம்முடைய மக்கள் பிரச்சனையா இருக்கிறப்ப, பாதிக்கப்பட்டப்ப நம்ம எல்லாரும் ஒன்று சேர வேண்டிய தேவை இருக்கு. ஸோ இங்கே இருக்கிற அரசியல் நம்மளை வந்து பிரித்தாலும் சூழ்ச்சியில் நிகழ்ந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி வந்து இங்கே பட்டியலின சமூகத்தில் இருக்கிற 3 டாமினேட் காஸ்ட்டை வந்து தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க. யார் பிரிச்சது? ஏன் முன்னாடி வந்து 80களில் 90களில் வந்து ஒன்றா ஆரம்பித்த கட்சிகளில் எல்லாருமே இருந்தாங்க, இன்னைக்கு ஏன் இல்லை? ஏன் வந்து இந்த அமைப்புகளில் வந்து ஒற்றுமை இல்லை? யார் பிரிச்சது? யாரு? எல்லாமே வந்து துண்டு துண்டா மாத்திட்டாங்க, பிரிச்சுட்டாங்க. நீ அவனுக்கு எதிராக நிலை, உன்னுடைய உரிமைகளை அவன் பறிச்சுக்கிறான், 25-30% இருக்கிற மக்களை துண்டு துண்டா பிரிச்சு, தனித்தனி கொள்கைகளை அவங்க கிட்ட கொடுத்து நம்முடைய ஒற்றுமையை சதைச்சிட்டான். நம்ம ஒற்றுமையா இருந்தா 30%, 25% இருக்க மக்கள் நம்முடைய பிரதிநிதித்துவத்துடைய வலிமையை நம்ம வந்து எவ்வளவு பெரிய ஒரு பவர்ஃபுல்லான மக்களா நம்ம இருக்கிறோம், டிமாண்டட் கம்யூனிட்டியா இருக்கிறோம். அந்த டிமாண்ட் கம்யூனிட்டியை உடைச்சி செதறி ஸ்கேட்டரா மாறி நீ தெரியாது சொல்லி நம்முடைய ஒற்றுமைக்கு பெரிய ஒரு விலையை பேசி இன்னைக்கு வந்து தனித்தனி குழுக்களா, தனி அமைப்புகளா இருக்கிறப்போ அட்லீஸ்ட் பிரச்சனைகள் அடிப்படையில் நம்ம எல்லாரும் ஒன்று சேர வேண்டிய தேவை இருக்கு. அந்த தேவையை இங்க இருப்பவர்கள் உடைப்பதற்கு பல காரணங்கள் இருக்கு. சும்மா எப்ப பார்த்தாலும் வந்து பிஜேபிக்கு எதிரானவர்கள் நான் தான் சொல்றேன். பிஜேபியின் அடிப்படையான ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக உதித்தவர் பாபா சாஹேப் அம்பேத்கர். ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக நாக்பூரிலேயே மிகப்பெரிய களம் கண்டவர் பாபா சாஹேப் அம்பேத்கர். முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிஜேபி ஒரு காலம் எங்கள் பகுதியில் வராது, வரவும் விட மாட்டோம். நாங்க திருப்பி அதுதான் சொல்றோம், பிஜேபிக்கு நேர் எதிரானவர்கள். சும்மா எங்களை வந்து இதுக்கு பின்னாடி அவன் இருக்கிறான், இவன் இருக்கிறான், இங்க வந்து ஒற்றுமையை குலைக்க பார்க்குறான் அப்படிலாம் கிடையாது. எங்களுடைய டிமாண்ட் இது, எங்களுடைய பிரதிநிதித்துவம் இல்லை. இங்க ஒரு அண்ணன் கொலை செஞ்சு இருக்கிறார் மாச்சுவரில், அவர் படுக்க வைக்கிற, அவர் நல்லடக்கம் செய்யறதுக்கு ஒரு இடத்த உங்களால உருவாக்கி தர முடிஞ்சுதா? என்ன நீங்க சமூக நீதி மாடல்? எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியாதா? ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் என்ன வேலை செஞ்சாரு, யார் அவருன்னு சொல்லிட்டு இவ்வளவு மக்கள் வந்து திரண்டு இருக்கிறாங்க, இவ்வளவு மக்கள் அமைதியாக போராடுறாங்க. ஒரு போலீஸ்கார் சொல்றாரு, எங்களுக்கு தெரியாது ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் டெத்ல இவ்வளவு மக்கள் வருவாங்கன்னு. தெரியாம நீ ஏன் இருக்கிற? எனக்கு தெரியல. எனக்கு அப்ப எங்களை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை, எங்களை பற்றி நீங்க தெரிந்து கொள்ள மாட்டீர்கள், நாங்க யாருன்னே உங்களுக்கு தெரியாது. அப்புறம் நாங்க ஏதாவது ஒரு டிமாண்ட் வச்சா உங்களுக்கு நாங்க இதுதான் தருவோம், அதுதான் தருவோம்னு சொல்லிட்டு பல ஆணவ கொலைகள் நடந்துட்டு இருக்குது. ஆணவ கொலைக்கு தனி சட்டமே தேவையில்லைன்னு சொல்றீங்க. எந்த இடத்துல இது வந்து உருவாகுதுன்னே எனக்கு தெரியல. அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. உடனே பேசணுன்னே நீங்க டிஎம்கேக்கு எதிராக மட்டும் தான் பேசுற. நாங்கள் இங்க இருக்கிற அரசியல் கட்சிக்கு எல்லாத்துக்கும் எதிராக பேசுறாங்க. எல்லா கட்சிகளும் எங்களை ஏமாற்றி இருக்கிறார்கள், அதுதான் உண்மை. காங்கிரஸில் இருந்து அந்த மாற்றுக்கு வந்து புதிய நீதி கட்சிக்கு வந்தோம், நீதி கட்சியில இருந்து அப்படியே வந்து என்ன பண்றோம், திராவிட முன்னேற்ற கழகம் வரப்ப அங்க வரோம், அங்கிருந்து ஏடிஎம்கேக்கு போறோம், ஏடிஎம்கேல இருந்து திரும்ப டிஎம்கேக்கு வரோம். மாறி எங்களுடைய ஓட்டு யாருக்கு கிட்ட இருக்கு? எங்களுடைய ஓட்டு வங்கி யார்கிட்ட இருக்கு? யாருக்கு நாங்க போட்டு இருக்கிறோம்? ஏடிஎம்கே டிஎம்கே 2 கட்சிக்கு தான் மாறி போட்டுட்டு இருக்கிறோம். நீங்க எங்களுக்கு என்ன செஞ்சீங்க? என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க? அப்ப ஒரு தலைவர் இறந்த உடனே அந்த தலைவரை ஊருக்கு வெளியே புதைக்கிறதா உங்களுடைய திட்டமா? இப்ப நாங்க டிமாண்ட் ஒன்று வைக்கிறோம், அந்த தலைவருக்கு மணிமண்டபம் சென்னையில கட்டணும். உங்களால முடியுமா? நீங்க சொல்லுங்க. நீங்க ஓகே, தலித் மக்களுடைய இவ்வளவு மக்கள் திரண்டு வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுக்கு இங்கே சென்னையிலே ஒரு மணிமண்டபம் நாங்க கட்டணும்னு விரும்புறோம். கட்டுறமா? வேணுமா? சரி, திமுக அரசிடம் முறையாக கோரிக்கை வைக்கிறோம். சமூக நீதியின் மேல் பற்றுள்ள திமுக அரசை அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மறைவை ஒட்டி அதற்கு பிறகு நடந்த சில விஷயங்களை நாங்கள் மறப்பதற்கும் தயாராக இருக்கிறோம். நீங்கள் முடிந்தால் இதை நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவா மாற்றுறதா இருந்தால் அண்ணனுக்கு மணிமண்டபம் சென்னையில் நீங்கள் கட்ட தயாராக இருக்க வேண்டும், எங்களுடைய வேண்டுகோள் இது. ஸோ எங்களுக்கு டிமாண்ட் வைக்க நிறைய இருக்கு. ஏன்னா எங்களுடைய பிரதிநிதித்துவம் இதுவரைக்கும் சரியாக கொடுக்கப்படவில்லை. நாட் ஒன்லி டிஎம்கே, ஏடிஎம்கே, அந்த எந்த கட்சியாக இருந்தாலும், இன்னும் ஈவன் கம்யூனிஸ்ட் கூட நான் வந்து சொல்றேன், எல்லார்கிட்டையும் நான் சொல்றேன்,
எங்களுடைய பிரதிநிதித்துவம் உங்களுடைய கட்சியில் சரியாக இல்லை, எங்களுடைய மக்களுடைய தொகைக்கு ஏற்ப நீங்கள் பிரதிநிதித்துவத்தை அளிக்கவில்லை, எங்களுடைய அடிப்படை உரிமையான ரிசர்வேஷன் மூலமாக எங்களுக்கு நீங்கள் ஒதுக்கிய எம்எல்ஏ சீட்டுகள் எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் ஒரு நாளும் தலித் மக்களுடைய பிரச்சனை பற்றி பேசவே இல்லை. அதனால் அவர்களை முதல்ல வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணி அவங்களை எல்லாருமே வந்து நீங்க வந்து எம்எல்ஏ எம்பில இருந்து நீக்குங்க அப்படின்றத வந்து நாங்க இங்க கோரிக்கையா வைக்கிறோம். இன்னொன்று முக்கியமா, ஏன்னா இது வந்து சும்மா விடுறதுக்கு, இதுக்கப்புறம் தலித் பிரச்சனைகள் ஏதாவது நடந்தா இங்க இருக்கிற ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் ரிசர்வேஷன் மூலமாக வெற்றி பெற்ற எம்பி எம்எல்ஏக்கள் அண்ட் மேயர் நீங்க எல்லாம் வந்து பார்க்கலன்னு வச்சுக்கீங்களேன், உங்களை வந்து சும்மா விட மாட்டேன். சொல்றேன், முற்றுகை போராட்டம் தான் உங்களுக்கு. எவ்வளவு நாள் நீங்க இப்படியே இருக்க போறீங்க? எவ்வளவு நாள் எங்களை ஏமாத்திட்டு இருக்க போறீங்க? அப்படி